இதயக்கூட்டில் காதல் பிறக்கிறதே அத்தியாயம் 9. அந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு அவனுடைய வீட்டிற்குச் சென்று அந்த ஃபைலை திருட வேண்டும் என முடிவு செய்து கொண்டாள். அதற்கான ஏற்பாடுகளை கவனமாக செய்ய ஆரம்பித்திருந்தாள். வாட்ச்மேன் வாசலில்தான் இருப்பது, எளிதாக உள்ளே சென்று விடலாம். பின்பக்க கேட் சற்று குறுகலாக சிறியதாக இருந்தது, எளிதாக ஏறி உள்ளே குதித்து விடலாம். அங்கிருந்து மாடி அறைக்கு எப்படி செல்வது என யோசிக்க ஆரம்பிக்க வீட்டைச் சுற்றிலுமே நிறைய மரங்கள் வளர்ந்து வைத்திருந்தான். மரங்களின் உயரம் கூடவே ஏற முடியுமா என்பதை பார்த்தவளுக்கு முகத்தில் புன்னகை தொற்றிக்கொண்டது. அங்கிருந்த ஒவ்வொரு மரமும் பெரியதாக இருந்தாலுமே அதில் ஏறுவது பெரிய விஷயமாக இவளுக்கு தெரியவில்லை. மரம் ஏறுவதில் இவள் கில்லாடி. எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் எளிதாக ஏறிவிடுவாள். அதனால் அந்த மரங்களை பார்த்தவளுக்கு ஒரு புன்னகை உற்பத்தியானது. நேராக மாடியறை வரையிலுமே ஏறி அங்கிருந்து உள்ளே சென்று விடலாம். அதன் பிறகு அவனுடைய அறை எது என தேடி பார்த்து அங்கிருக்கும் ஃபைலை கண்டுபிடித்து எடுத்து வர வேண்டும், அவ்வளவுதான் என முடிவு செய்தவள் வேக வேகமாக அதற்கான மற்ற வேலைகளை ஈடுபட ஆரம்பித்தாள். திவ்யாவிடம் சொன்னவள், என்ன நீ என் கூட வர்றதானே? கட்டாயமா நானும் உன் கூட வரேன், ஆனால் என்னால் உள்ளே வர முடியாது. ஏதாவது பேச்சு கொடுத்து வாட்ச்மேன் கவனத்தை திசை திருப்புற. நீ அந்த நேரம் பார்த்து உள்ளே குதிச்சு போயிடு. பிறகு சரியாக 1 மணி நேரம் டைம். அந்த 1 மணி நேரத்தில் நீ எப்படியாவது எடுத்துட்டு எப்படி போனியோ அதே மாதிரி வெளியே வந்துடு. அது வரைக்கும் நான் அந்த வாட்ச்மேன் வாசலை தாண்டி உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கிறேன். சரியா என்று சொல்ல சரி என தலையாட்டினாள். வெள்ளிக்கிழமை நாளும் வந்திருந்தது. காலேஜ் விட்டு வந்த நேரத்திலிருந்து பரபரப்பாக இருந்தாள். கையில் நிறைய பொருட்கள் வாங்கி வைத்திருந்தாள். இதெல்லாம் எதுக்கு என்று கேட்க, ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு தப்பிச்சு வரணும் இல்லை, அதுக்காக தான். ஒரு சிறு கயிறு, கூடவே சிறு கத்தி, ஒரு பேக்கில் எடுத்து வைத்தவள். கூடவே கொஞ்சமாக குடிக்க நீர், பிஸ்கட், 2 பிஸ்கட் பாக்கெட்டுகளை எடுத்து உள்ளே போட. என்னடி செஞ்சிட்ருக்கிற சாரா? இதெல்லாம் எதுக்கு? நீ அங்கே போய் என்ன பிஸ்கட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வரப்போறியா? இதெல்லாம் ஏன் எடுத்து வைக்கிற? ஒருவேளை நாய் ஏதாவது இருந்தா அது சத்தம் போட்டுச்சுன்னா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பிஸ்கட் பாக்கெட். நீ எல்லாம் எந்த காலத்தில் இருக்கிற? நாய் எல்லாம் புத்திசாலித்தனமானது. நீ கொடுக்குற பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு சத்தம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் நினைக்காத. ஒரு சேஃப்டிக்காகத்தான் என இழுத்து கொண்டு நகர்ந்தாள். 2 திருப்பங்களுக்கு முன்னாலேயே கொண்டு சென்ற வாகனத்தை நிறுத்தியவள். இருவரும் இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். அடுத்த கட்டில்தான் அவனுடைய வீடு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் புறப்பட்டு போயிடுவான். புறப்பட்டு போன பிறகு நாம் உள்ளே போகலாம் என்று அங்கே காத்திருக்க ஆரம்பித்தனர். அந்த ரோட்டில் சென்றவர்கள் வித்தியாசமாக இவர்களை பார்க்க, இது சரி வராதுடி, இவனுங்க பார்வையே சரியில்லை, நம்ம இங்கே நிற்க வேணாம், கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போகலாம், அங்கே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, அங்கே உட்காந்து பார்க்கலாம், அவனோட வண்டி நம்பர் எனக்கு தெரியும், கிராஸ் ஆச்சுதுன்னா தெரியும், வா என இழுத்து கொண்டு நகர்ந்தாள் திவ்யா. சொன்னது போலவே அங்கே இருந்த ஹோட்டலில் அமர்ந்து ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்டிருக்க, சற்று நேரத்திலெல்லாம் அங்கே ஜெகனும் அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்திருந்தான். அவன் எதுக்கு இங்கே வரான்? எனக்கு பயமாக இருக்குது. கொஞ்சம் பேசாமல் இருக்கிறியா? எதுக்காக இப்படி ஷாக் ஆகிற? அவனுக்கு நீ யாருன்னு தெரியாது, அப்புறம் ஏன் இத்தனை பதட்டம்? கண்டுக்காமல் உன்னோட வேலையை பாரு. ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சுதான் இங்கே வந்திருப்பானோ? நம்மளோட பிளான் எல்லாம் தெரியுமோ? லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. அது எப்படி தெரியும்? நீ நானும் பேசினது அவனுக்கு எப்படி தெரிய போகுது? அவன் எதேச்சையா இங்கே வந்திருப்பான். நீ பேசாமல் சாப்பிடு என்று சொல்லி இவளை அடக்க அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது. என்னவோ பெரிய தப்பு செய்து மாட்டிக்கொள்வது போன்ற பயம். ஆனால் அது போன்ற ஒரு பயம் திவ்யாவிற்கு இல்லை. அவள் அசால்ட்டாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அது மிகவும் சிறிய ஹோட்டல். 10 இருக்கைகளை கொண்டது. ஹோட்டலில் ஒரு ஓரமாக அமர்ந்தவன் அங்கிருந்தவனுக்கு குரல் கொடுத்தான். அண்ணா, வழக்கமாக நான் சாப்பிட்ற ஐட்டம் கொண்டு வாங்க என்று சொல்லவும் திவ்யா இவளை பார்த்து, கேட்டியா, அவன் ரெகுலராக இந்த கடையில் தான் வந்து சாப்பிடுவான் போல இருக்குது. அது தெரியாமல் நாம தான் உட்கார்ந்துருக்குறோம். இதில் பயம் வேற காட்டுற. என்ன தம்பி, என்ன புறப்பட்டாச்சா? ஆமாண்ணா, தாத்தா வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே தம்பி, என்ன 2 நாள் கழித்து திரும்பி வருவியா? ஆமாண்ணா, வழக்கமாக அதை தானே செய்கிறேன். அதுபோல தான் பிளான். எந்த சேஞ்சும் இல்லை என்று சொன்னபடி அமர்ந்திருக்க. கேட்டியா, அவன் நிஜமாக கிளம்பிட்டான். இப்போ போனான்னா இன்னும் 2 நாள் கழித்து தான் வருவான். நமக்கு நிறைய டைம் இருக்குது. 1 மணி நேரம் இல்லை, நீ 2 மணி நேரம் வேணும்னாலும் டைம் எடுத்துக்கலாம். பயப்படாமல் வேலையை பாரு என்று சொல்ல, கொஞ்சம் பேசாமல் இரு என்பது போல கண்களால் திவ்யாவை மிரட்டி கொண்டிருந்தாள் சாரா.
மேலும் அரை மணி நேரம் தாண்டி இருக்க நிதானமாக சாப்பிட்டவன் அங்கே இருந்தவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு நகர்ந்தான். திரும்புகையில் இவர்களை கவனித்தானோ என சந்தேகம் தோன்ற நிமிர்ந்து சாரா பார்த்தாள். பார்த்தபோது அவனுடைய புறமுதுகு மட்டுமே தெரிந்தது. நாம தான் பயந்துக்கிறோம். அவன் நார்மலா தான் இருக்கிறான். நீ தான் தேவையில்லாம ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிற. சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குமா, அது மாதிரி தான் உன்னோட நிலைமை இப்ப இருக்குது. நீயா எதையாவது யோசிச்சு பயந்துக்கிற. வேற ஒண்ணும் இல்ல. அவன் இப்ப கிளம்பி போயிடுவான். இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு நீ உன்னோட வேலைய பார்க்கலாம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். மேலும் 10 நிமிடம் வரையிலுமே அங்கேயே அமர்ந்துவிட்டு பிறகு மெல்ல இருவரும் கிளம்பினர். இப்ப நம்ம என்ன செய்யலாம் சாரா? நேரா அங்க போயிடலாமா? அவன் நேரா போனான்னா, இல்ல எங்க போனான்னு தெரியலையே! எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? கன்ஃபார்ம் பண்ணிக்காம அங்க போக முடியாது. அப்படின்னா நான் ஒண்ணு செய்றேன். நான் போய் அந்த வாட்ச்மேன் கிட்ட பேச்சு கொடுத்து, சார் உள்ள இருக்கிறாரா? இல்லையான்னு கேட்டுட்டு வரேன். அவன் இல்லன்னா நம்ம வேலைய பார்த்துக்கலாம். திவ்யா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. இப்ப நேரம் பாரு 8 கூட ஆகல. இப்பவே அங்க போகணுமா? என்ன தாண்டி பண்ண சொல்ற? இப்ப போகாம எப்ப போறது? இப்ப பாரு ஆட்கள் நடமாட்டம் இருக்கு. பின்னாடி போய் எப்படி குதிச்சு உள்ள போறது? நீ ஏன் பயந்துக்கிற? ரொம்ப பயப்படுறியா நீ? பழைய சாரா இல்லையே! இது நார்மலான ஒரு சின்ன விஷயம். தினேஷ் விஷயம் வேற திவ்யா. ஜஸ்ட் லவ் லெட்டர் தான். மாட்டிக்கிட்டா கூட அவன் நம்மளோட ஃப்ரெண்டு. சண்டை போட்டுட்டு தப்பிச்சுக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. இவன் எப்படிப்பட்டவன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. சரியான திமிரு பிடிச்சவன். அடியாள் மாதிரி 4 பேர வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இது நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது பயமா தானே இருக்கும். ஒண்ணு செய்யலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். 10 மணிக்கு மேல நம்ம நேரா வீட்டுக்கிட்ட போகலாம். நான் அவன்கிட்ட பேச்சு கொடுக்கிறேன். நீ எப்படியாவது உள்ள போயிடு. சரியா என்று சொல்ல, சரி என தலையாட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். சரியாக 2 மணி நேரம் கழித்து நேராக அவனது வீட்டிற்கு அருகே சென்று திவ்யா வாட்ச்மேனிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தாள். வேறு ஏதோ அட்ரஸ் கேட்பது போல கேட்டுக்கொண்டிருக்க, அவர் சீரியஸாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். இவள் சற்று நகர்ந்து பின்புற கேட் அருகே சென்று நின்றாள். முன்னால் கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு சுவர் கட்டி இருக்க, அந்த பங்களா வீட்டின் பின்னால் இருந்தது என்னவோ வெறும் 6 அடி உயர சுவர் மட்டுமே. சட்டென யோசிக்காமல் எளிதாக ஏறி உள்ளே குதித்து இருந்தால் தொம் என்ற சத்தம் அங்கே வாசலுக்கு அருகே நின்று இருந்தவருக்கும் கேட்டது. சத்தம் கேட்கவும் வாட்ச்மேன் வேகமாக சுற்றிலும் கண்களால் தேடினார். என்னண்ணா என்று கேட்க, இல்லைம்மா ஏதோ சத்தம் கேட்டது, இரு உள்ள போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்ல, இல்லைண்ணா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே, உங்களுக்கு ஒருவேளை பிரம்மையா இருக்கும். இந்நேரத்துக்கு யார் இங்கே வருவாங்க, ரோடு காலியாக இருக்குது என்று சொல்ல, ஆமாம்மா அதுவும் சரிதான் என்று சொன்னபடி மறுபடியும் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தார். இங்கே உள்ளே குதித்த சாராவோ மெல்லே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க, எங்கோ தூரத்தில் நாயின் குரைப்பு சத்தம் கேட்டது. ஒரு நிமிடம் அசையாமல் அப்படியே நின்றிருந்தாள். சற்று தொலைவில் தெரிந்தது நாய்க்கான கூண்டு ஒன்று உள்ளே உருமிக் கொண்டிருந்தது. இங்கே வாசலுக்கு வெளியே இருந்த வாட்ச்மேன் கூட என்னன்னு தெரியல, நாய் ஒரு மாதிரி வித்தியாசமா சத்தம் கொடுக்குது. உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நீ நில்லுமா. இல்லண்ணா நேரம் ஆகுது. இந்த அட்ரஸ மட்டும் பார்த்து சொல்லுங்க. எனக்கு பக்கம் போனா ஒரு கடை இருக்கும். அந்த கடையில கொண்டு போய் பாரு. அவங்க கரெக்ட்டா சொன்னாலும் சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. அதனால தான் இங்க இப்ப வந்து இருக்கிறேன். என்கிட்ட 2 வீலர் இருக்கு. நான் கிளம்பிடுவேன். இந்த அட்ரஸ் இல்லாட்டி பரவால்ல. இந்த ஏரியா பத்தி சொல்லுங்க. ஏன்னா, இங்க நான் எங்கேயோ என்னோட ஃப்ரெண்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறா. எனக்கு சரியா தெரியல. இந்த ரோட்ல பார்கவின்னு யாராவது இருக்கிறாங்களா? என்னோட ஃப்ரெண்டோட அம்மா பேரு அதுதான் என்று சொல்ல, அந்த மாதிரி பேரெல்லாம் இங்கே யாரும் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்க, இங்கே வேகமாக பதுங்கி பதுங்கி சென்ற சாரா சரியாக பின்புற தோட்டத்திற்கு வந்தவள் அங்கிருந்த பங்களாவை நோட்டமிட்டாள். கிட்டத்தட்ட 3 அடுக்கு மாடியாக நிமிர்ந்து நின்றிருந்தது. இதில் எங்கே எந்த அறையில் வைத்திருப்பான் என்பது சுத்தமாக புரியவில்லை. தெளிவாக வந்து மாட்டிக்கொண்டோம் என்பது நன்றாகவே தெரிந்தது. இந்த 3 மாடி வீட்டில் அவன் எங்கே வைச்சிருப்பான்? எங்கே இருக்கும்? ஒன்றும் புரியல என்று சொன்னபடியே சுற்றிலும் பார்க்க, அங்கேயே சிசிடிவி கேமரா இருப்பதற்கான அடையாளம் இருந்தது. ஆனால் இயங்குகிறதா என்பது தெரியவில்லை. சுற்றிலும் பார்த்தபடியே சற்று முகத்தை மறைத்தபடி அங்கிருந்த ஒரு மரத்தில் ஏறலாம் என பார்த்து கொண்டிருந்த போது, அங்கு இருந்த ஜன்னல் இவளை கவர்ந்தது. அது ஒரு கண்ணாடி தடுப்பு போன்று இருந்த பகுதி. ஆர்வமாக அருகே சென்றவள் கண்ணாடியை சற்று நகர்த்தி பார்க்க, அது உள்ளே செல்வதற்கான வழி என்பது பார்க்கும்போதே தெரிந்தது. கண்ணாடி கதவை தள்ளினாள். அங்கே ஒரு கதவு விரிந்து திறந்திருந்தது. அந்த வழியாக சென்றால் மாடிக்கு சென்று விடலாம் என்பது நன்றாக தெரிந்தது. உட்புறமாக படிக்கட்டு இருக்க பார்த்தவள் சற்று நேரம் பார்த்துவிட்டு அவளையும் அறியாமல் லேசாக விசிலடித்தாள். சரியான லூஸா இருப்பான் போல இருக்கு. எவ்வளவு ஈஸியா கதவை திறந்து வச்சுட்டு போயிருக்கிறான்.
நீ கஷ்டப்பட வேண்டாம் சாரா. நிதானமா உள்ள போகலாம். சொன்னபடியே கதவை மெல்ல நகர்த்தி, அந்த ஜன்னல் வழியாக உள்ளே சென்றவள் படிக்கட்டு வழியே மேலே ஏற ஆரம்பித்தாள். அதே நேரத்தில் சரியாக கேட்டின் வாசலுக்கு ஜெகன் தன்னுடைய காரோடு வந்து வண்டியை நிறுத்தி இருந்தான். அச்சச்சோ! என்னன்னு தெரியலையே! என்னைக்கும் இல்லாம அதிசயமா முதலாளி திரும்பி வந்திருக்கிறாரு. என்னன்னு தெரியல. நீ போ. எதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா என்ன தான் திட்டுவாரு. என்ன தேவையில்லாம பேச்சுன்னு நீ கிளம்பிக்கோ. நீ வேற எங்கேயாவது அட்ரஸ் கேளு சரியா என்று சொன்னபடி நகர, இவளுக்கும் பதட்டம் தொற்றிக்கொண்டது. என்ன இது திடீர்னு இந்த ஆள் வேற வந்துட்டான். இவ வேற உள்ள போயிருப்பாளே! உள்ள போனாளோ இல்ல இன்னமும் காம்பவுண்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாளோ தெரியலையே! இப்ப என்ன செய்றது? தன்னை அறியாமல் கையை பிசைந்தபடி நின்றிருந்தாள் திவ்யா.